நன்றி ராஜனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேனே. யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன், யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவேன். நீரே 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 போதுமே இயேசுவே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. கண்ணீரின் மத்தியில் கடந்தாலும் மரண இருளில் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. நீரே 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 போதுமே இயேசுவே. நீரே போதும் இயேசுவே. வியாதியின் மத்தியில் அமிழ்ந்தாலும் பாடுகள் என்னை நொறுக்கினாலும் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகத்தை தருகிறீர். நிறைவாக இருக்கிற தகப்பனே. திகையாதே கலங்காதே என்று சொன்னீரே, என்னையும் நடத்திடுவே. திகையாதே கலங்காதே என்று சொன்னீரே, என்னையும் நடத்திடுவே. நீரே 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 போதுமே இயேசுவே. நீரே போதும் இயேசுவே. நீரே 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 போதுமே இயேசுவே. நீரே போதும் இயேசுவே. ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதுமானவர். ஓ நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எப்பொழுதும் மாறாதது சுவாமி. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு ஒருபோதும் மாறாத தகப்பனே. நீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமாக இருக்கிற சுவாமி. உடைய வாழ்க்கையிலே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே கத்தாவே சுவாமி. முடிவு பரியந்தம் நீர் எங்களை கொண்டு போகிற கர்த்தராக இருக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. நன்றி.
முழு இருதயத்தோடு நாங்கள் சொல்லுவோமா, நீரே எல்லாம். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு முன்பதாக நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்று சொல்லுமா. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் எஜமானராக இருக்கிறேன், என் நல்மெய்ப்பராக இருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மை மாத்திரமே ராஜனே. ஆராதிப்பே இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே இயேசுவே. நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே இயேசுவே. முழு இருதயத்தோடு சொல்லுவோமா, நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே இயேசுவே, இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே இயேசுவே. பின்தொடர்வே, பின்தொடர்வே, சொல்லுவோமா, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உம்மை நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே. இயேசுவே. ஹல்லேலூயா. பின்தொடர்வே, உம்மை மாத்திரமே பின்தொடர்வே, இயேசுவே, உம்மை மாத்திரமே. பின்தொடர்வே இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவே. உம்மை மாத்திரமே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவே. இன்பமோ துன்பமோ,
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பிரியமான தகப்பனாக இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்கள் நன்னேசராக இருக்கிறீர் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் தகப்பனே. நீர் வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் போதும் தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் கத்தாவே தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் சுவாமி. எங்களை பலப்படுத்துகிறேன், எங்களை தைரியப்படுத்துகிறேன் தகப்பனே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ முன்பதாக போ என்று எங்களை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறேன். உம்முடைய அன்பு பெரிது சுவாமி. அந்த அன்புக்கு எதுவுமே ஈடாகாத சுவாமி. அவ்வளவு நீர் அன்பு நிறைந்த கர்த்தராக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கர்த்தாவை காட்டுகிற அந்த அன்புக்கு, அந்த கிருபைக்கு சுவாமி ஆண்டவர், இந்த கால வேளையிலே நாங்கள் கோடி கோடி நன்றிகளை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து சுவாமி உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. எல்லா வல்ல இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் நம்புகிறேன் நீங்கள் யாவரும் தேவனை நமஸ்கரித்திருப்பீர்கள், ஆராதித்திருப்பீர்கள் என்று. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய அறிவித்தல்களுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் ஆராதனை கிருளப்பனையில் அமைந்துள்ள எங்களுடைய பிரதான சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அதே போலவே ஆன்லைன் மூலமாக, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாகவும் எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக எங்களுடைய ஆராதனைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். திரையில் காணும் இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வைக்க. பிரியமானவர்களே, அதே போல உங்களுக்கு ஜெப தேவைகள், ஆலோசனைகள், விண்ணப்பங்கள் தேவையாக இருந்தால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க ஆயத்தமாக உள்ளார்கள். அதே போலவே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தாவீது நானும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு புத்துணர்ச்சியான அபிஷேக வேலை ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போலவே இப்பொழுது எங்களுடைய தேவ வார்த்தைக்காக நாங்கள் செவிசாய்ப்போம். வேதாகமத்திலே நாங்கள் 16ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று நாங்கள் எங்களுடைய விசேட கவனத்தை நாங்கள் செலுத்துகிறது அபிஷேகமா ஊழியமா என்கிறதான அந்த தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் எல்லாருமாக இந்த வசனத்தை தேவனுடைய அன்பின் கனவின் கற்பனைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஒவ்வொருத்தருடைய இதயத்தில் தேவன் இந்த வசனத்தின் கூடாக உங்களை தேற்றி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவன் நல்ல பிதாவே, சுவாமி உண்மை நான் துதிக்கிறேன். அப்பா, இந்த வசனங்கள் கூடாக நீங்கள் எங்களோடு இருந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே எங்களோடு இருந்து வழிநடத்துங்க. எங்களுடைய இருதயத்துக்கு சுவாமி உங்களுடைய வசனத்தில் இருக்கிறதான அந்த எதிர்பார்ப்பும் புதிய பலனையும் தந்து நாங்கள் எங்களுடைய உள்ளங்கள் புதுப்பித்து சுவாமி உமக்கு அர்ப்பணிக்கத்தக்கதான அந்த ஒரு எதிர்பார்ப்பை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் சுவாமி மனசில் என்னென்ன குழப்பங்கள், மனசில் என்னென்ன பிரச்சனைகள், மனசில் என்னென்ன அவங்களுடைய வேதனைகளோடு இருக்கிறார்களோ சுவாமி அது எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் அகற்று சுவாமி உங்களுடைய வசனத்துக்கு சுவாமி சரியாக செவிமடுத்தத்தக்கதான கிருபை தந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நன்மைக்காக அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் தாமே எங்களோடு இருந்து ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இன்று நான் சொன்னது போல அபிஷேகமா ஊழியமா இது எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஒருவரை ஆண்டவர் அழைக்கிறாரு, தாவீதை ஆண்டவர் அழைக்கிறார் ராஜாவாக மாறும்படியாக. ராஜாவாக ஒரு அழைப்பை அவருக்கு கொடுக்குறாங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. அதாவது இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் தேவன் ஒரு பொருத்தனையை கொடுக்குறாரு. எங்களுடைய வாழ்க்கையில்
தேவனுக்காக அவருடைய அழைப்பை கொடுக்குறார், தேவனுக்காக ஊழியம் செய்கிறதுக்கு. சபையிலும் தானும் எங்களுக்கு சில அழைப்புகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, தேவனுடைய ஊழியங்கள் செய்யத்தக்கதாக. தேவனுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துறதுக்கு தேவனுக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் பார்ப்போம், உண்மையிலே தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள், அதாவது தேவனுடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் எங்களுடைய சபையில் பொறுத்தவரை நாங்கள் பேசுகிறதா இருந்தால் அது ஒரு லீடர்ஷிப் என்று சொல்லலாம், எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் என்று நாங்கள் சொல்லலாம். தலைமைத்துவமா அல்லது ஊழியமா என்கிறதான இந்த கருத்து ரெண்டு எங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் 1 சாமுவேல் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் தொடர்ந்து 15ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. இப்பொழுது தேவன் இங்கே தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ண பிறகு நடந்த அந்த சம்பவத்தை குறித்து 14ஆம் வசனம் தொடர்ந்து 15ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். பாருங்க, இங்க சம்பவத்தை குறித்து கொஞ்சம் நல்லா நாங்கள் கவனத்தை எடுப்போம். அதாவது தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறாரு, தெரிந்து கொள்கிறாரு ஊழியத்துக்கு, அதாவது ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு. அப்படி சில நேரத்தில் இந்த இடத்துக்கு வரும்போது தான் இருக்கிறதான ஊழியத்தில் இருக்கிறவர்கள், அதாவது இப்பொழுது சவுல் ராஜா அங்கே ராஜ பதவியில் அவர் இருக்கிறார், அவருடைய மனசு சாதாரணமாக என்னது அவருக்கு மனசில் இருக்கணும், அதாவது அவருடைய மனசுக்கு என்ன தோணணும் என்று நாங்கள் சொல்லி பார்த்தால், இனி ஒரு ஊழியத்துக்கு இனி ஒருவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை இருந்தால் என்றால், சரியா கவனிங்க, இனி ஏனிய ஒரு ஊழியரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை இருக்கிறதா இருந்தால் என்றால், அசுத்த ஆவி தான் எங்களுக்கு ஆவேசமாகும். விட்டு கொடுக்கிற தன்மை எங்களுக்கு இல்லை என்றால், ஊழியக்காரங்களுக்காக ஊழியங்கள் கொடுக்கிற மனப்பான்மை எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், அசுத்த ஆவி எங்களை குழப்பும். ஏதோ ஒரு ஆவி எங்களை ஆவேசமாகும். அது பொறாமையா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், ஏதோ கசப்பா இருக்கலாம், ஒரு வெறுப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு ஆவி தன்னை வந்து குழப்பி தன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதான இடத்துக்கு வந்து வரலாம். ஆகவே எங்களுடைய சபையிலே தானும் இனிய ஊழியத்துக்கு ஊழியக்காரர்களை அதை ஏற்றுக்கொள்வதான தன்மை எங்களுக்கு இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் தெரிவு செய்வதாக இருந்தால், என்னுடைய பதவியை அல்லது நான் இருக்கிறதான ஸ்தானத்தை விட்டு கொடுத்து தான் ஆகணும் மற்றொரு ஊழியக்காரனுக்கு எந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அப்படி விட்டு கொடுக்கிற தன்மை எனக்கு இல்லை என்றால், நான் தான் அரசன், நான் தான் ராஜா, எனக்கு மேலாக யார் வரப்போறா, நான் தான் இன்னைக்கு ஆளுக செய்யணுங்கிறதால அந்த குணாதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா இருந்தால் நாங்கள் பார்க்குறோம், அது எங்களுக்கு ஒரு சரியான எண்ணத்தை, அதாவது சரியான ஒரு மனசை எங்களுக்கு கொண்டு வராங்க. சவுளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை புறக்கணித்தார், அவனை ஆண்டவர் நிராகரிக்கிறார். சரி, உன் ஊழியத்தை எடுத்து இன்னொருவனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். சவுல் கிட்டத்தட்ட 40 வருஷமாக அவன் அந்த பதவியில் இருந்து அவன் நாட்டை ஆளுகை செய்தான். போக வேண்டியவன் போகாமல் இருக்கும் போது என்ன நடக்குது? அசுத்த ஆவித்தான் கிரியை செய்யும். தேவனுடைய ஆவி இல்லாம போனால் என்றால், தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாம போனால் என்றால், மனசு போக்குறதான போக்கிலே நாங்களும் கிரியை செய்வோம். மனசு எங்கெங்க போகுதோ
மனசுல எங்கெங்க எங்களுக்கு தோணுதோ அதே மாதிரி தான் நாங்கள் கிரியை செய்வோம். காரணம் என்ன? தேவன் எனக்கு மேலாக, நான் ராஜாவா இருக்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன், சபைக்கு பொறுப்பா இருக்கிறேன். இந்த சபைக்கு மேலாக கர்த்தருடைய செயலை, கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய எண்ணத்தை, அதோட ஆண்டோடைய இருதயத்தை சரியா புரியாம நாங்கள் காரியம் செய்யும் பொழுது பல எண்ணங்கள், பல எரிச்சல்கள் எங்களுக்கும் தானும் தோணும். சில நேரம் நீங்க ஊழியத்தை செய்யறதுக்கு, ஊழியத்துக்கு இடம் கொடுக்காமல் உங்களுடைய வீட்டிலையும் குழப்பங்கள் நடக்கலாம். நாங்க ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை நாங்க விசுவாசிக்கிறோம், அல்லது நாங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட எங்களுடைய வீட்டிலையும் கூட எங்களுக்கும் கூட சில குழப்பங்கள் இருக்குது. ஊழியம் செய்யக்கூடாது, அதாவது மற்றவங்களை எடுத்து பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கலாம். அதாவது எரிச்சல் இருந்தும் அந்த எரிச்சலோட நாங்கள் சில நேரத்தில் காரியங்கள் செய்யலாம். முதலாவது காரணம், நாங்கள் விட்டு கொடுக்கிறதான தன்மை எங்களுக்கு முதலாவது இருக்கும். என்னது இருக்கணும்? விட்டு கொடுக்கிறதான தன்மை. மற்றவங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறவர்களை பயன்படுத்தத்தக்கதாக கொடுக்கிறதான மனப்பான்மை எங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் சில நேரம் எரிச்சலோடு தான் நாங்கள் கிரியை செய்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய மனசு எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது. இது ஊழியம் சம்பந்தமாக இருக்கிறதான ஒரு கருத்து. அதாவது அபிஷேகம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதான இடத்துல நடந்ததான ஒரு சம்பவம். எங்களுடைய சாதாரணமான எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படித்தான். என்னுடைய பதவிக்கு அல்லது எனக்கு இருக்க அந்தஸ்துக்கு, எனக்கு இருக்க தகுதிக்கு மாறாக யாராவது கொஞ்சம் எழும்பி வந்தால் என்றால் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லுகிறதா இருந்தால் என்றால் எங்களுடைய மனசு அது தாங்காது. எங்களுடைய மனசுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய மனசுக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டது என்று சொல்லி சில நேரம் நாங்களும் கொஞ்சம் குழம்புற நேரங்கள் உண்டு. ஆகவே அந்த முதலாவது காரணத்தை குறித்து நான் கொஞ்சம் கவனம் செலுத்த விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரமும் பரந்த ஒரு மனசு எங்களுக்கு வேணும், மற்றவர்களுக்கு இடத்தை கொடுக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களை தைரியப்படுத்துறதான, மற்றவங்களுக்கு கரம் கொடுக்கிறதான, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதான, மற்றவர்களை தூக்கி உயர்த்துகிறதான, மற்றவர்களை தைரியப்படுத்துகிறதான, ஊழிய பாதைகளை திறந்து கொடுக்கிறதான, மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதான, இந்த தேசத்தை நாங்கள் வெல்லணும் என்கிறதான, இந்த தேசத்தை தேவனுடைய நாமத்தை கொண்டு போகணும் என்கிறதான அந்த எண்ணத்தோடு நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியதாக இருக்கு. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் அனைவரும் கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தத்தக்கதாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே பல காரியங்கள், பல தேசங்களிலே, பல இடங்களிலே, பல குடும்பத்திலே பல பேர்களை தேவன் தாமே எனக்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிற நாங்கள், சபையில் வளர்ந்து கொண்டு போகிறவர்களாக நாங்கள், எங்களுடைய வாழ்க்கையில பெரியவர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், ஆண்டவர்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். அந்த ஊழியத்துக்கு மற்றவர்களுக்கு இடத்தை கொடுத்து தான் ஆகணும். கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில நாங்கள் நிறைவேற்றதா இருந்தால். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், அபிஷேகம் தான் எனக்கு பெருசு என்று சொன்னால், நான் இருக்கணும் என்று சொன்னால், இந்த உலகத்தை அல்லது இந்த தேசத்தை தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய சித்தத்துக்கு எங்களுக்கு கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுக்கு முன்பதாக வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நாங்கள் தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய நாமத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, மற்றவங்களை தைரியப்படுத்துகிறதான அந்த எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, அடுத்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறதா இருந்தால், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட, அபிஷேகம் பெற்ற மனிதனாக யார் இருக்கிறார்? இங்க தாவீது இருக்கிறார். அபிஷேகம் பெற்றிருக்கிறார். அபிஷேகம் பண்ணின ராஜா இருக்கிறாரு. அவர் இடத்துல தான் இங்க பொறாமை, கசப்பு, அவருக்கு கைவிட முடியாத நிலைமை வந்திருக்குது. அவருக்கு இதிலிருந்து தான் ஒரு வெறுமையான ஒரு பாத்திரம் என்று சிந்திக்காமல் அவர் காரியம் செய்து கொண்டு வருகிறார். தான் ஒரு வெறுமையான பாத்திரம் என்று நான் சிந்தித்தால் என்றால், இனி ஒருவருக்கு எனக்கு இடத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனாலும் இவருக்கு அப்படி இல்லை. இப்போ நான் அசுத்த ஆவி, ஏதோ ஒரு ஆவி அவரை குழப்பி கொண்டு இருக்குது.
திடீர்னு இவர் ஆவேசமாகிறார். ராஜா பதவியில் இருக்கும்பொழுது இவர் திடீர்னு ஆவேசமாகிறார். அவருக்கே தெரிய மாட்டேங்குது அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி. அவர் என்ன சொல்றாரு, என்ன குழப்புறாரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ அவரோடு இருக்கிற இந்த சக ஊழியக்காரங்கள் என்ன சேர்ந்து என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் யோசிக்கிறார்கள், இந்த ஆவியை துரத்தத்தக்கதாக, அதாவது இந்த அசுத்த ஆவியை ஆறுதல் படுத்துறதுக்காக ஒரு மனிதனை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள், தேடுகிறார்கள். எப்படிப்பட்ட மனிதன் வேணுமா? ஒரு சுரமண்டலம் வாசிக்கத்தக்கதாக, நல்ல பாடல் படிக்கக்கூடியத்தக்கதாக, இசை வாசிக்கத்தக்கதாக, வீணை வாசிக்கத்தக்கதான ஒரு மனிதனை தேடுகிறார்கள். அப்படி தேடும் போது அங்கே அந்த தேசத்துல ஒருவன் அங்கே அவங்களுக்கு சந்திக்கிறார். அவர் யாரு? அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதாவது 2வது ராஜாவாக போகக்கூடியவராக இருக்கிற அந்த தாவீது. அப்ப தாவீதை அவங்க தெரிஞ்சு கொள்றாங்க. இவர் நல்ல சுரமண்டலம் வாசிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார், நல்ல திறமை உள்ளவராக இருக்கிறார், இவரை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி. எதுக்காக? ராஜாவுக்கு ஒரு ஆவேசம் ஆவி இருக்குதான், ராஜாவுக்கு ஒரு ஆவி பூண்டு இருக்குதான், ராஜாவுக்கே தெரிய மாட்டேங்குது ராஜா என்ன செய்கிறாருன்னு சொல்லி. அவருடைய மனசு குழம்பி இருக்குது, அவர் எடுக்கிற தீர்மானங்கள் சரி வர மாட்டேங்குது, அவர் என்னென்னமோ சொல்றாரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்று சொல்லி, நீ வந்து இவருக்கு இசைகளை நீ வாசி, அப்புறம் அவருடைய மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி தாவீதை அவர்கள் தெரிந்து கொண்டு வருகிறார்கள். தாவீது இப்பொழுது யாரு? நீங்க 16ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கொடுத்ததான ஊழியம். நான் சொன்னது வந்து அபிஷேகத்தில் இருக்கிறவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முதலாவது கொடுக்கிறதான ஊழியம். எனக்கு அபிஷேகம் முக்கியமா அல்லது ஊழியம் முக்கியமா என்கிறதான அந்த சிந்தனை நாங்கள் பார்த்தால் என்றால் எது முக்கியமானது இங்கே நாங்கள் பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துக்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்துவோமாக. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இந்த பொல்லாத ஆவி நல்லா பாருங்க. இப்ப தாவீதுக்கு சவுலுக்கு பொல்லாத ஆவி ஆவேசமாக இருக்கு. யாரு வீணை வாசிக்க வந்திருக்கிறாரு? தாவீது வந்திருக்கிறார். அப்ப இவர் அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் போது இவருக்கு அப்படின்னு சொல்லி வாசிச்சிருப்பாரு. தாவீது சொல்லி வாசிக்கும் போது இவருடைய ஆவி அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது. சரியா? அபிஷேகம் பெற்றிருக்கிறவன், ராஜாவாக இருக்க வேண்டியவன் எதை செய்ய வாங்க, எது செய்ய அவனை ஆண்டவர் எடுக்கிறாரு? பிசாச துரத்துறது. ஒரு பேய் பிடிச்ச மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஆவேசமாக இருக்குது, அவனை துரத்துறதுக்காக, அதுவும் எப்படி அந்த ஆறுதல் படுத்துறதுக்காக வீணை வாசிக்கத்தக்கதாக ஒருவனை தெரிந்து கொண்டிருக்கான். அது வந்து அபிஷேகம் பட்டவன், சிங்காசனத்தை அமர வேண்டியவன், சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவன். இங்க வாரானா எதுக்கு? வீணை வாசிக்கத்தக்கதாக. இதெல்லாம் சாதாரணமான ஒரு காரியமா? ஆண்டவரே நீங்க வந்து சொன்னீங்க, இப்பொழுது எனக்கு அபிஷேகத்தை தந்து ராஜாவாக மாற போறேன்னு சொல்லி வீணை வாசிக்கிறதுக்காக என்னை அழைச்சிருக்கிறீங்க, அல்லது இந்த அசுத்த ஆவி துரத்துறதுக்காக என்னை அழைச்சிருக்கீங்க. இவனுடைய ஆவி என்ன ஆவி குழம்பு இருக்குதோ அவனுக்கு தெரியல. இந்த ஆவியை துரத்தத்தக்கதாக உங்களுடைய சித்தம் எப்படி இருக்குது என்னுடைய வாழ்க்கையில, நீங்க எங்க என்னைய கொண்ட போறீங்க என்று சொல்லி அவனுடைய மனசுல சிந்தித்திருக்கலாம், தன்னுடைய மனசுல சிந்தித்திருக்கலாம். சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கத்தக்கதாகவும் ராஜாமார்களாக இருக்கத்தக்கதாகவும் ஒரு புத்தி, ஒரு அகந்தை, ஒரு ஆடம்பரமான எண்ணம் அவனுக்கு இருந்தால் என்றால் அவன் ஒரு நாளும் தெரிந்து கொண்டிருக்க மாட்டான் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு. உண்மையிலே தாவீதுடைய இசைகள் அந்த அளவுக்கு கம்பீரமாகவும் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய நிலைமையில உயர்ந்த மட்டத்தில் இருந்துன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்ன? ஒரு மனிதன் ஆறுதல் அடையத்தக்கதாக அந்த இசைகள் அந்த அளவுக்கு அவனை ஆண்டவரை பயன்படுத்தினார். இப்பொழுது நாங்கள் யோசிக்கணும், எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய இசைகள் அல்லது நாங்கள் பண்றதான இசைகள் ஆவியே, எங்களுடைய இருக்கிறதான குழப்பமான எண்ணங்கள்,
அசுத்த எண்ணங்கள், சில நேரத்தில் எங்களுடைய மனசுக்கு நிம்மதி இல்லாத எண்ணங்கள், நிம்மதி இல்லாமல் இருக்குது, கவலைகள், கண்ணீர்கள், இந்த தேவனுடைய இசைகள் நியமித்தமாக எங்களுடைய மனசுக்கு ஆறுதல் தருகுதா அல்லது ஏதாவது ஒரு வேகத்தை உண்டாக்குதான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இசை கழிவுகள் வாசிக்கிறவர்கள், எங்களுடைய சுரமண்டலங்களை வாசிக்கிறவர்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுரமண்டலங்கள் நீங்கள் வாசிக்கிறீங்க, மனசுக்கு ஆறுதல் தருகிறதான இசை கத்தரால் நீங்கள் வாசிக்கிறீங்களா அல்லது ஒரு வேகத்தை உண்டு பண்ணுறதான ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதான அசுத்த ஆவிகள் குழப்பறதான இசைகளா இன்றைக்கு சபையில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் ஒரு ஊழியக்காரன், நான் பாஸ்டராக அழைக்கப்பட்டிருக்கிறவன். பாஸ்டராக அழைக்கப்பட்டு இருக்கிறவனுக்கு என்னது கொடுக்கிறதான முதலாவது அவனுக்கு கொடுக்கிறதான அழைப்பு என்னது? அபிஷேகம் பெற்று இருக்கிற. ஆனா ஒரு ஓரத்திலிருந்து இதை நீ இந்த காலத்தை செய்யன்னு சொல்லும் பொழுது தாவீது அவருடைய உள்ளத்தை பாருங்களேன் எப்படி இருக்குது. அதுவும் பாருங்க, இப்படி இந்த சாப்டருக்கு பிறகு நீங்க வாசிக்கிறதா இருந்தா இவன் ஆவேசமாகி இந்த சவுலை பாருங்க, ஒரு பக்கத்துல சவுல் இவர் வாசித்து கொண்டு இருக்கிறாரு. இந்த அடுத்த சாப்டர்ஸ் நீங்க போகும் பொழுது 17 பிறகு நீங்க போகும் பொழுது ஒரு நாள் வந்து இவர் வாசித்து கொண்டு இருக்கிறாரு. இவருக்கு ஆவேசமாக அவர் ஈட்டி எடுப்பாராம், அதையும் பார்த்து இவருக்கு குத்துவாராம். இவர் இப்படி வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் கராட்டே டெக்னிக்லாம் இவருக்கு தெரியும், குங்ஃபு கராட்டே இவருக்கு கொஞ்சம் தெரியும். யாருக்கு? தாவீதுக்கு. அவர் இப்படி எடுத்து ஈட்டியை இப்படி ஏவும் போது இவர் இப்படி போவாங்க, அங்கே போய் சத்தவங்க இப்படி இங்கே ஏற்றுவாங்க, இவர் இப்படி வருவாங்க, இப்படி வாசிப்பாங்க. அப்படி ஒரு டெக்னிக். இது என்ன ஆவேசம்? போராட்டமான ஒரு ஆவேசமாக இருக்குது. இது எப்படிடா? இது நான் இவருக்கு ஆறுதல் படுத்த வந்திருக்கிறேன், ஆனா இவர் வந்து எனக்கு என்னைய சாக பண்றதுக்காக, அதாவது என்னைய கொலை பண்றதுக்காக இவர் வந்து முன் வருகிறாரு, அந்த எரிச்சலோடு இருக்கிறாரு. எப்படி நான் இவரோட போராடுறது என்று சொல்லி தாவீதுடைய மனசுல இது எனக்கு இங்க சரி வராது, இந்த ஊழியம் எனக்கு சரி வராது, இது எனக்கு செய்ய முடியாது, நான் போய் செய்யும் பொழுது எனக்கு யதார்த்தமாக எனக்கு என்னைய தெரியாமலே அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமைக்கு நான் போய் கொண்டிருக்கிறேனே. கர்த்தர் என்னோடு இருந்தார் என்றால் எந்த ஊழியத்திலும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் கர்த்தர் என்னை காத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற, அவருடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிற நாங்கள், ஆண்டவருடைய நாமத்தை அவருடைய காரியங்கள் செய்ய வந்திருக்கிற நாங்கள், அபிஷேகப்பட்டு தெரிந்து கொள்ள வந்திருக்கிற நாங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய முன் வந்தா அது போதும் என்கிறதான அந்த உள்ளம் எனக்கு இருக்கணும். இது நான் செய்யும் போது எனக்கு மரணமானது அல்லது எனக்கு தாக்கங்கள், சவால்கள் எனக்கு நேரிடுது, போராட்டங்கள் எனக்கு நேரிடுது, வாழ்க்கையில ஒரு கசப்பான இந்த ஊழியத்தில் என்ன ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. ஏன் சொன்னா ஊழியம் செய்யும் போதே அந்த தாக்கங்கள் எனக்கு வருதுன்னு சொல்லி தாவீது எண்ணினார் என்றால் ஒரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை அவரால் செய்திருக்க முடியாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிலைமை விட்டுட்டு போயிடலாம். இந்த நிலைமை அந்த ஊழியம் எனக்கு வேணாம் சொல்லி எனக்கு போயிடலாம். எனக்கு அபிஷேகம் முன்னது, நான் இசைகள் கல்வி வாசிக்கத்தக்கதாக இங்கே எனக்கு அழைக்கப்பட்டவன் கிடையாது. இந்த ஊழியம் செய்யத்தக்கதாக எனக்கு அழைக்கப்பட்டவனுக்கு எனக்கு சொல்ல முடியாது. இதுக்காக அவன் கர்த்தர் அழைச்சிருக்காரு, அதை செய்யறதுக்கு எனக்கு கர்த்தர் அழைச்சில்லை. இப்படி போங்க, சர்ச்சுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க, வீட்டுக்கு போங்க, அது போதும் உங்களுக்கு. மற்ற ஊழியங்களுக்கு நான் செய்ய போகிறேன், அதே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றதா நீங்கள் செய்யறீங்க அப்படின்னு நாங்கள் யோசிக்கலாம். சில பேர் அப்படித்தான் யோசிக்கிறது. ஊழியக்காரங்களும் ஊழியம் செய்கிறவனும் சபையில் இருக்கிறதான அநேக மத்தியங்களை அநேக இடங்களை நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு ஒரு வேறுபாடு இருக்குது. சில காரியங்களை குறித்து எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக எண்ணங்கள் இருக்குது. கர்த்தர் எங்களுடைய எண்ணத்தை பார்த்த அல்ல, அவர் கிரியை செய்கிறார். அவர் எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஆனால் எங்களை சரிப்படுத்தத்தக்கதாக, எங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கத்தக்கதாக, எங்களையும் அவருடைய ராஜ்யத்தை எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக பல காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த காரியங்கள் குறித்து நாங்கள் உண்மையிலே கவனம் செலுத்தணும். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை கொடுக்கிறதா இருந்தால் அதை குறித்து அதுக்கு உண்மையுள்ளவராக இருந்து அந்த ஊழியத்தை செய்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற நேரத்தில் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துகிற நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் இருக்கிறார். ஆகவே முதலாவது தாவீது ராஜாவுக்கு கொடுத்ததான ஊழியங்கள் பிசாசு ஆவேசமாக இருந்தால் என்றால், ஏதோ ஒரு ஆவியில் அவனுக்கு கொள்ளாத ஒரு ஆவேசமாக இருந்தால் என்றால்
அவனுக்கு இசைகள் வாசி ஆறுதல் படுத்துறதுக்கு தான் அந்த ஊழியம் கொடுத்தார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. மற்றவர்களை ஆறுதல் படுத்துறது, மற்றவர்களோடு இருந்து மற்றவர்களை தைரியப்படுத்துறது, மற்றவர்களை உற்சாகப்படுத்து. உங்களுடைய குடும்பத்தில் இன்னைக்கு குழப்பமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் சில குழப்பமாக இருக்கலாம். ஏன்? ஆறுதல் கிடையாது, தைரியம் கிடையாது, நிம்மதி இல்லை. எங்களோட வாழ்க்கையில் தேற்றுறதுக்கு யாரும் இல்லை. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார் மற்றவங்களை தேற்றுவதுக்கு. உங்களுடைய குடும்பத்தில் ஆகட்டும், நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கலாம், உங்களுடைய மனைவி பிள்ளைகளை தேற்றுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். அது பெரிதான ஒரு ஊழியம் என்று சொல்லி என்ன முடியாது, அது பெரிதான ஒரு இடம் என்று சொல்லி என்ன முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதா இருக்கலாம். அடுத்தது 2வது தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னதுன்னு சொன்னால் 17ஆம் அதிகாரம். இப்போ நீங்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வரும்பொழுது அங்கே ஒரு பின்னணி உண்டு. அங்கே நாங்கள் பார்க்குறோம், இஸ்ரவேல் இராணுவத்துக்கு முன்பதாக கோலியாத் என்று சொல்லி பெரிய ஒரு மனிதன் வந்து பிலிஸ்தீன் தேசத்திலிருந்து வந்து இவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முறியடிக்கத்தக்கதாக அவர் வந்து 40 நாள், கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அங்கே வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர் அச்சுறுத்தல் படுத்தி கொண்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அவங்களுடைய இராணுவத்திலிருந்து யாராவது வந்து என்னை தாக்குனால் என்றால் என்னுடைய ஜனங்கள் எல்லாமே உங்களுக்கு அடிமையாக இருக்கும். அவர்களை நாங்கள் தாக்குனால் என்றால், அவர் இந்த கோலியாத் தாக்குனால் என்றால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமையாக இருந்து யாராவது ஒரு முனை எனக்கு முன்பதாக போராடுறதுக்கு என்னை அனுப்புங்கன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அப்படி வந்து அச்சுறுத்தல் பட்டு கொண்டு இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் இராணுவம் வந்து இப்பொழுது ராஜா உட்பட எல்லாமே ஜனங்கள், ராஜா உட்பட எல்லாமே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில், அப்படி இருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் தாவீதிய அப்பா அவருக்கு ஒரு அழைப்பை தருகிறார். அதுதான் நாங்கள் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனம் 2வதாக பாருங்க. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன ஊழியம் என்று சொல்லி 17ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். 2வதாக தாவீதுடைய அப்பா அழைச்சி சொல்றாரு, மகனே, தாவீதுக்கு மூத்த 7 பேர் இருந்தாங்க அண்ணாமார்கள். அதில் 3 பேர் வந்து இராணுவத்தில் சேர்ந்து சவுலோட இராணுவத்தில் ஊழியம் சேர்ந்து கொண்டிருந்தாங்க, 3 அண்ணாமார்கள். அப்போ அப்பா சொல்கிறாரு, அவருக்கு ரொட்டியும் அங்கே அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு போய் பார்த்துட்டு அவங்களுடைய சுகங்களை பார்த்து கொண்டு விசாரித்து கொண்டு வா என்று சொல்லி தாவீதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ தாவீது என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த இராணுவத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரரை பார்க்கத்தக்கதாக, சகோதரருடைய காரணங்களை விசாரிக்கத்தக்கதாக, இந்த தேசத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து நல்ல செய்தியை கொண்டு வா சொல்லி அப்பா சொல்கிறாரு. இவன் என்ன செய்யறான்னு சொன்னால், இவர் போயிட்டு அங்கே அப்பாவுடைய தன்னுடைய தந்தையுடைய சித்தத்தை நிறைவேறத்தக்கதாக, சகோதரர்களை போய் பார்க்கத்தக்கதாக அவர் கொடுத்த அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு சகோதரர்களை போய் பார்க்கிறாரு. எதை எடுத்துக்கொண்டு போகிறாரு? உபசாரம் செய்யத்தக்கதாக அந்த அப்பத்தை தனக்கு கொடுத்த அந்த கேக் என்னமோ அவங்க கொடுத்தாங்களாம், அதையும் எடுத்துக்கொண்டு இவர் போகிறார். போயிட்டு தன்னுடைய சகோதரரை விசாரணை பண்ணுறதுக்கு, அவங்களை பார்க்கத்தக்கதாக விசிட்டிங் மினிஸ்ட்ரி ஒன்று கொடுக்குறாரு. அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களாம், இராணுவத்தில் இருக்கிறாங்களாம். அவங்கள போய் தேடி பார்த்து அவங்களுடைய சுகத்தை விசாரித்து அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வர சொல்லித்தான் சொல்கிறாரு. சரியா? இது வந்து என்ன ஊழியம் இவருக்கு? அப்பா தாவீது சொல்ல, அப்பா நீங்கள் என்னப்பா எனக்கு சொல்கிறீங்க? சாமியார் வந்து சொன்னது உங்களுக்கு விளங்க மாட்டேங்குதா? நானே ராஜாவா அபிஷேகப்பட்டிருக்கேன்னு அவர் வந்து உங்களுக்கு சொன்னார்தானே. அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறீங்க? இதை போய் செய்ய சொல்கிறீங்க எனக்கு. ஒரு நாள் அந்த ராஜா என்னை அழைச்சாதான் வீணை வாசிக்க சொல்லி அங்கே போனேன்.
அப்புறம் அவர் ஆறுதல் பெற்றாரு. இது என்ன எனக்கு தேவையான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மனதளிச்சிருக்கலாம், வெறுத்து போயிருக்கலாம். இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு செய்ய இயலாது, இந்த காரியம் எனக்கு செய்ய இயலாது. அதாவது நீ கர்த்தருடைய சிங்காசனத்தை அமர்றதுக்கு முன்பதாங்க, கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்துக்கு இந்த தேசத்துக்கு நிற்க செய்யறதுக்கு முன்பதாக, அவருடைய சித்தத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்க முடியும் முன்பதாக மற்றவர்கள் போகிறதான நிலைமையை பார்த்து அந்த பாரம் அந்த உணர்வு என்னதுன்னு சொல்லி விசாரணை செய்யத்தக்கதாக, மற்றவர்களுக்காக போய் தன்னுடைய உயிரை கொடுக்கத்தக்கதான தன்மை உனக்கு உண்டு, உனக்கு தேவையா இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் அவரை அழைக்கிறாரு. ஏன் ஆண்டவர் அழைச்சிட்டாரு? சவுலை தான் புறக்கணிச்சிட்டாரு. ஆண்டவருக்கு உடனே தூக்கி சிங்காசனம் அமர வைக்க முடியாதா? ஏன் முடியாது? ஆண்டவருக்கு முடியும், ஆண்டவருக்கு செய்ய முடியும். அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா சில நேரத்தில் தாவீதும் கூட சவுலை போல மாறி தான் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் காரியங்கள் செய்திருப்பார். ராஜாவாக வந்த பிறகு, அரசியலுக்கு போன பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொல்லி தனக்கே தெரியாமல் போயிடும். வல்லமை வந்த பிறகு மூளை குறைஞ்சிடும். மூளை இருக்கிறதுனால மூளைகள் சில நேரத்தில் அனைங்களுக்கு என்னது மூளை சரியாக கிரியை செய்யும் பொழுது வல்லமை இல்லை. வல்லமை வந்த பிறகு மூளை குறைஞ்சதுனால, மூளை சரியாக பயன்படுத்தாததுனால, ஞானத்தை பயன்படுத்தாததுனால சில நேரம் ஆவேசமாக கிரியை செய்யலாம். ஆகவே தாவீதுக்கு ஆண்டவர் முதலாவது சொல்ல, முதல்ல நீ வயலுக்கு இறங்கு, முதல்ல நீ ஃபீல்டுக்கு இறங்கு, எங்கே போய் என்ன செய்யணும்னு சொல்லி நான் உனக்கு கற்றுத்தாரேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்ன ஊழியம் இது? இது என்ன ஊழியம்? எங்களுடைய சபையில் மற்றவர்களுக்கு உபசாரம் பண்றதான ஊழியம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ணாமார்களுக்கு சகோதரர்களை பாருங்க. சகோதரர்களோடு நீங்க நம்முடைய சபையில் இருக்கிற ஒத்துமை, நம்முடைய சபையில் இருக்கிறதான அந்த என்னது அந்த சபையில ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுக்காத தன்மை, யாராவது ஒரு ஊழியத்தில் ஏதாவது செய்யும் போது அவரை நாங்கள் போய் பரிந்து பேசி அவர்களோடு இருந்து அவரை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் பலப்படுத்துறதான ஒரு சம்பவத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தால், அது திரைக்கு பின்பதாக இருக்கிறதான இருக்கலாம், அது மேடையில் இல்லை, முன்பதாக இல்லை, அது எங்கே யாருக்குமே தெரியாது. யாரும் வந்து இவனை பார்த்துட்டு போடணும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் மேலே இருக்கிறவர் எங்களை யாருக்கு செய்கிற ராஜா நீங்கள் செய்கிற ரகசியமாக செய்கிறதான காரியத்தை கர்த்தர் உங்களோடு இருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது தாவீது இந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை முதலாவது அர்ப்பணிச்சது தேவனுடைய சித்தம் என்ன ராஜாவாக்குறது தான். அது சரி, தேவன் சித்தம். தன்னுடைய தந்தைக்கு மேலாக இருக்கிற ராஜா தேவன் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். அவருக்கு தெரியும், அது தேவன் ஜீவன் உள்ளவன் அவருக்கு தெரியும் நல்லா. ஆனாலும் தன்னுடைய உலக அப்பா, தனக்கு இருக்கிறதான தன்னை வழிகாட்டியா இருக்கிறதான தன்னுடைய அப்பா தனக்கு சொல்ற அந்த சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர் துணிச்சல் உள்ளவராக இருந்தார். அதே செய்யத்தக்கதாக இது எங்களுடைய அஷரிங் டீம், எங்களுடைய விசிட்டிங் டீம், ஹோம் செல் லீடர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பக்கத்துக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். மற்றவர்களை போய் பார்த்து தைரியப்படுத்துறதான ஊழியங்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய சபையில மிக 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 தேவையா இருக்கிற காரியம்தான் அந்த ஊழியம். அதாவது உங்களை கர்த்தர் எடுக்கிறதா இருந்தால் நீங்க போய் ரகசியமா செய்கிற அந்த காரியங்கள் கர்த்தரால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக, கர்த்தர் உங்களை உயர்த்தத்தக்கதாக அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துறதா இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரும் அழைச்சிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போராட்டத்துல பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய சூழ்நிலையில உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், இந்த இராணுவம் அல்லது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா உட்பட எல்லாருமே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. 40 நாளாக எப்படி நாங்கள் போவோம், எப்படி இந்த சவாலை நாங்கள் மேற்கொள்வோம், எப்படி இந்த சவாலுக்கு நாங்கள் கிரியை செய்வோம், எப்படி நாங்கள் முகம் கொடுப்போம், எப்படி இந்த குடும்பத்திற்கு நாங்கள் பிரச்சனை, இந்த வீட்டிற்கு நாங்கள் பிரச்சனை. இன்னைக்கு பல பேருடைய சிந்தனை குறித்து நாங்கள் பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை, எப்படி நான் முன் வருவேன் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கலாம், எப்படி நான் இதுக்கு முகம் கொடுப்பேன் நான் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் மறைமுகமாக கிரியை செய்கிற கர்த்தருக்கு அதுக்காக ஒரு சித்தம் உண்டு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்க போகிறதான பயம் ஒரு பக்கத்தில் நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நீங்க இந்த காலவெளியில் இருக்கலாம்,
அல்லது நீங்கள் உங்களுக்கு காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை இருந்தும் செய்ய முடியாத தன்மையாக நீங்கள் இன்று கால வேலை நீங்கள் விழுந்து கொண்டு இருக்கலாம். சில நேரம் வாழ்க்கையில் எப்படி நான் இந்த போராட்டத்துக்கு நான் முகம் கொடுவேன், கோலியாத்தை நான் எப்படி முறியடிப்பேன், யார் தான் போய் இவனோடு போராடுவார்ங்கிறதான அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் இந்த நேரத்தில் தள்ளப்பட்டு இருக்கலாம். சில நேரம் உங்களை தொழிலில் இருக்கலாம், சில நேரம் வீட்டு குடும்பத்தில் இருக்கலாம், சில நேரத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு தன்மையாக நீங்கள் இருக்கலாம். ஒரு கண்ணீராக இருக்கலாம், ஒரு துக்கமாக இருக்கலாம், ஒரு கவலையாக இருக்கலாம். நான் எதிர்பார்க்காத ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கை நடந்திருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு மனசில் மனக்குழப்பத்தோடு இருக்கலாம். ஐயோ, என் குடும்பத்தில் சமாதானம் இன்று போகுது. 40 நாளாக ராஜா இஸ்ரவேல், நீங்கள் உலக சரித்திரத்தை நீங்கள் பார்த்தால் என்றால் இஸ்ரவேல் ராணுவம் உலகத்துக்கே சிறந்த ஒரு ராணுவம். இஸ்ரவேல் ராணுவம் அது சவுல் தான் ஆரம்பிக்கப்பட்டது, இஸ்ரவேல் ராணுவம். சரியா? அப்ப இந்த இஸ்ரவேல் ராணுவத்துக்கு விரோதமாக ஒருவன் வந்து சத்தமிடுறான், ஒருவன் தான். 40 நாளாக அவங்க பயந்து நடுங்கினார்கள். ராஜாவும் தானும் யார் அனுப்புவார், யார் போவா இவனோட மோதி அவனோட வேலை செய்து யார் போவான்னு சொல்லி அவங்க மன குழப்பத்தில் இருக்கிறாங்க. சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று ஆண்டவரை தெரிந்து கொண்டிருந்தாலும், வீரம் இருந்தாலும், தெளிவு இருந்தாலும், திறமை இருந்தாலும், இராணுவ பட எங்களுடைய அந்த சேனை வந்து நல்ல பலத்தோடு இருந்தாலும் கூட வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் நடுங்கி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். அது உங்களை தாக்கி கொண்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் உங்களுடைய மனசுக்கு எந்த நேரமும் சோதனை கொண்டு வந்தே இருக்குது. எந்த நேரமும் உங்களுடைய மனசுக்கு தாக்கத்தை ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ஆனா ஒன்று மறந்துடக்கூடாது, கர்த்தருக்கு அதிலிருந்து ஒரு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அதிலிருந்து வெளியே வரத்தக்கதாக ஒரு வழி உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை காத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். இந்த தாவீது இப்பொழுது வாழ்கிறாரு, போய் எல்லாம் அந்த அப்பத்தை எடுத்து எல்லாத்தையும் பேக்கோட எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வருகிறார். வரும்போது அண்ணா அபி இருக்கிறார், அங்கே அபியா இருக்கிறாரு. வந்த உடனே ஒரு அண்ணன், எத்தனை பேர் அண்ணாமாருங்க இருக்காங்க? இத்தனை பேருக்கு அண்ணாமாருங்க இருக்காங்க. அண்ணாமாருங்கன்னா அப்படி தான் இங்கே. சரியா? தம்பி வாரான், இங்கே 8வது கடைசி 8வது இவன் வாரான். வந்த உடனே அபியா பார்த்து இவனுக்கு கேட்குறேன், எங்க வந்த போவிடுக்கு தேவையா உனக்கு இங்கே வர்றதுக்கு அப்படி இருக்கிற ஒரு அண்ணா செய்ய வேண்டிய வேலை சரியா செய்யலாம். சரியா? ஏன்னு சொன்னா அண்ணன்மாருங்க இப்படித்தான், தம்பிமார்களை இப்படித்தான் செய்வாங்க. வீட்லேயும் அப்படித்தான், அக்காமார்களும் அப்படித்தான், இளையவர்களாக இருக்கிறவங்களுக்கு இப்படித்தான். தாவீது அப்பா சொன்னார் பார்த்துட்டு வர்றதுக்கு, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு, இவன் கொஞ்சம் ஏசிட்டான் தானே இவனை அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் போறாரு. போகும்போது அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஒருத்தன், யார் வருவார் எனக்காக விரோதமாக போராடுறதுக்கு? நீங்க வந்தால் என்றால் நல்லது, நான் வந்து உங்களை ஏதாவது செய்தால் என்றால் நீங்க எனக்கு அடிமையான சொல்லி ஒருத்தன் கட்டி கொண்டிருக்காங்க. இவருடைய காதுக்கு இதை கேட்கு, அதை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இவர் போயிட்டு இவர் சும்மா இருக்காம வாயை கொடுத்து வாங்க கொள்ள போறாரு. என்ன செய்யறாரு? எவன்டா இவன் என்னுடைய ராஜாவுக்கு விரோதமாக, என்னுடைய ஆண்டவருக்கு சத்தம் இவன் யார் அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே கொஞ்சம் ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு. அப்படி இருக்கும்போது அங்கே சொல்ல, கத்தாத இன்னும் உனக்கு தேவையான வாயை பொத்திக்கிட்டு போ வீட்டுக்கு, சும்மா தேவையில்லாம நாங்களே பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருக்கோம், இவனுக்கோட போராடுறதுக்கு எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பயந்து கொண்டிருக்கோம், நீ சத்தமில்லாம வாயை பொத்திக்கிட்டு போன்னு சொல்லி அண்ணன்மாருங்க இவ்வளோ திட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஏன் பயங்கரமான வார்த்தை சொல்றான், தேவையில்லாம வார்த்தை சொல்றான். என்னது சொல்றான்? இந்த மனிதனுக்கு இருக்கிறதான இந்த தாவீது இளையவனா இருந்தாலும் ஒரு வாலிபனா இருந்தாலும் கூட அவனுடைய மனசுல ராஜனாகிய தேவனுடைய நம்பிக்கை எல்லாத்துக்கும் பார்க்க பெரிதா இருந்தது. ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு பார்க்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்க்க, தன்னுடைய இராணுவத்துக்கு பார்க்க, தன்னுடைய பலத்துக்கு பார்க்க, தன்னுடைய திறமைக்கு பார்க்க, இந்த ஆண்டவர் மேல் இருக்கிறதான நம்பிக்கை இவனுக்கு பெரிதாக இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன கஷ்டத்துல போறீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கணும்னு எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதுன்னு சரியா சொல்ல தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் பார்க்க கடவுள் மேல் இருக்குதான நம்பிக்கை எப்படி இருக்குது? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கடவுள்னாலையும் ஆண்டவர்னாலையும் இது சரிப்படுத்த முடியாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். ஆண்டவர்னாலையும் எங்களுக்கு வெளியே வர முடியாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். ஆண்டவர்னாலையும் எங்களுக்கு மீட்கொள்ள முடியாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து கொண்டு இருக்கீங்களா? அப்படியே உங்களுடைய சிந்தனை இருக்குது. தாவீது அங்கே துணிச்சல் உள்ளவனாக அவர் சொல்லுகிறார், நான் வாரேன், நான் போறேன் என்று சொல்லி இவனுக்கு விரோதமாக நான் போறேன்னு சொல்றான். எந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்குது? இது இருக்குது அவனுடைய வாழ்க்கையில். எந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது? கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு முன்பதாக இவன் யார் என்பது கேட்கக்கூடிய தன்மை அவனுக்கு உண்டு. அவனுடைய விசுவாசம் அந்த பெரிதானது இருந்தது. ஏன் அவன் விசுவாசத்தை இவன் வயல்ல ஆடுகளை பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட அவனுடைய நம்பிக்கை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை அவன் உறுதியாய் பற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றுக் கொண்டவர்களாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மனக்கவலையோடு, மனப்பிரச்சனைகளோடு, மனசோர்வுகளோடு கசந்து அப்படியே நாங்கள் குறுகி கொண்டு போகிறோமா, அல்லது அதுக்கு எதிர்த்து நின்று போராட நாங்கள் துணிச்சல் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கணும். தாய்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையில பல கண்ணீர்களோடு நீங்க போகிறதா இருக்கலாம். தேவன் தாமே எங்களை உயர்த்தி என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதே இவரே சொல்றாரு, இவர் இந்த அனுபவங்கள் தான் இவரோட பேச வச்சுட்டு அவர் சொல்றாரு, கடவுள் ஆண்டவர் தேவன் என் பட்சத்தில் இருந்தால் நான் யாருக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார். மனிதனால் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி இவர் சொல்றார்? இதோ அனுபவங்கள், இதோ அவருடைய வாழ்க்கையில போகிற பயணத்துல அவர் தன்னுடைய வாழ்க்கை பெற்ற அனுபவம் அது ஒரு நாளும் மாறாது. எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் கடவுள் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் யாருக்கு பயப்படேன்? ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, அருகனுக்கு சொல்லுங்க. கடவுள் உன் பட்சத்தில் இருக்கும் போது நான் யாருக்கு பயப்படேன்? நான் யாருக்கு அஞ்சேன்? ஏன் சொன்னா என்னோட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்கி போய் மனம் உடைந்து போய் நினைவில் இருக்கிறீங்களா? விசுவாசிங்க, என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை என்ன மனசுக்கு குழப்பி கொண்டிருக்குது, விசுவாசிங்க, அதுக்கு மேலான ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் சொல்லி. அப்பா அம்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், இதுக்கு மேலாக என்னை வழிநடத்துகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறதா நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை அந்த வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. அந்த வெற்றியை உங்களை தந்து கொண்டு இருப்பார். அப்புறம் பாருங்க, இவன் வாயை கொடுத்துட்டான், என்ன நான் போறேன் என்று சொல்லி அந்த அவனுக்கு விரோதமாக போறேன் என்று சொல்லி சொன்னான். அவன் 17ஆம் அதிகாரத்துல 32ஆம் 33ஆம் வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் அந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீர் இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது இப்ப போய் நிற்கிறாரு சவுல் ராஜா இடத்துல. ஐயா, நான் போறேன், நான் எதிரியா போறேன். சவுல் ராஜா இவனை அப்படியே சுத்தி முத்தி பார்க்கிறாரு, மேலிருந்து கீழே வா. நீயா? உன்னால முடியாது இவனோட போய் போராடுறதுக்கு. அவன் அனுபவசாலியா இருக்கிறான், அவன் அனுபவம் பெற்றவன், யுத்தம் எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். நீ போய் என்னத்தை செய்ய போறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு சொல்றாங்க. கர்த்தர் என்னோடு இருந்தால் என்றால் எதுவும் சாதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு கிரியை செய்கிறதா இருந்தால் என்றால், கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறதா என்றால், தாவீது மிக மிக கம்பீரமாக சொல்றார், ராஜா நீங்க பயந்தாலும், ராணுவம் பயந்தாலும், எது எப்படி நடந்தாலும் நான் போவேன் என்று சொல்லி 36ஆம் வசனம் இறுதியாக நாங்கள் வாசிப்போம். 36ஆம் வசனம் பாருங்க, அவர் என்ன சொல்றான்னு சொல்லி. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான்,
அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அவன் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தை நிந்திக்கிறான், அதை பார்த்து கொண்டு எங்களுக்கு சும்மா இருக்கேலுமா அப்படின்னு சொல்லி இவனுக்கு இந்த இந்த கிரவுண்டுக்கு போறதுக்கு அவனுக்கு பெருசா ஒரு அழைப்பு கிடைக்க இல்லை, அவனுக்கு பெருசா அவனை வரவேற்க இல்லை. நீ போ, நான் உன்னை வரவேற்கிறேன். தாவீது ரொட்டி அந்த அப்பத்தை தான் எடுத்துக்கொண்டு வாராரு இங்க பார்க்கறதுக்கு. ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குது, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, அழைப்பு இல்லாத ஒரு சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எங்கேயோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுறதான எண்ணம் தன்னுடைய குணத்தில் இருந்தால் என்றால் அதுதான் உண்மையான ஊழியக்காரன். ஹல்லேலூயா. தனக்கு மாலை போட்டாங்க, தன்னை அழைச்சாங்க, தனக்கு கேட்டாங்க, தன்னுடைய பேரை சொல்ல இல்லை, தன்னை கூப்பிட இல்லை, தனக்கு எதுவும் சொல்லலை, எப்படி நான் போய் அதை செய்யறது, எனக்கு சொன்னாதான் எனக்கு செய்யறான் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருந்தாங்க. அது அபிஷேகம். ஊழியம் என்பது கர்த்தர் தன்னை எங்க கொண்டு போறாரு, எந்த இடத்துல நிக்க வைக்கிறாரு, அது எதுக்காக நிக்க வைக்கிறாரு, ஏன் நிக்க வைக்கிறான்னு தெரியாம அறியாம ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாக இருக்கிறானோ அவன் தான் ஊழியக்காரன். தனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் தொழில் இடத்துல இருக்கலாம், படிப்பு இடத்துல இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், தன்னுடைய வீட்டு நிலைமையா இருக்கலாம், தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியில இருக்கலாம். தேவனுடைய நாமத்தை எங்க எப்போ தனக்கு மகிமைப்படுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த இடங்கள் எல்லாம் தான் நிமிர்ந்திருந்து இந்த தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிற மனிதருக்கு முன்பதாக நான் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன்னு சொல்லி தன்னை பார்க்காம, தன்னுடைய சரீரத்தை தோட்டத்தை பார்க்காம, தனக்கு இருக்கிற திறமைகளை பார்க்காம, தனக்கு இருக்கிற காரியங்களை பார்க்காம முன் வருகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாக அவர்களோடு இருந்து கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில இன்று நாங்கள் யோசிப்போம், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பட்டிருக்கிறேன், இப்ப நான் டிப்ளமா முடிஞ்சுட்டு அல்லது நான் இது முடிஞ்சுட்டு இப்ப எனக்கு பாஸ்டர் பட்டம் வேணும், அது வேணும், இது வேணும். இல்ல, அப்படி இல்லை, அப்படி எதுவும் நடக்காது. தேவனுடைய நாமத்தை எங்கெங்க மகிமைப்படுத்தலாமோ உங்களுடைய வாழ்க்கையில் அங்கெங்க நீங்க முன் வரதா இருந்தால் அது உங்களுடைய கிரவுண்ட்ல இருக்கலாம், அது உங்களுக்கு இருக்கிறதான கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, நாங்க இருக்கிறதான இடம் இல்லாது அது வெளியே இருக்கலாம். அந்த இடங்கள்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கணும். தேவனுக்கு ஆண்டவரே, நீங்க ஏதாகிலும் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தால் என்றால், ஏதாகிலும் ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க எனக்கு கொடுக்கிறதா என்றால் அதை யார் என்னை அழைச்சாலும் அழைக்காவிட்டாலும் நான் இதை செய்வேன் என்கிறதான அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த மனப்பான்மை எங்களுக்கு இருக்கிறதா இருந்தால் என்றால் கர்த்தர் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டிய இடத்துல நாங்க போய் அந்த இடத்துல நிற்கிறதா இருந்தால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில இந்த சிந்தனை என்னதுன்னு சொன்னா அவர்கள் யோசிக்கிறது ஐயோ எங்களை சரியா அந்த இடத்துக்கு கூப்பிடல, எங்களை அழைக்கல, எப்படி போய் சொல்றது, யாராவது என்ன நினைப்பாங்க, என்னை நினைப்பாங்க, வீட்டில் இருக்கும் அண்ணாமாருங்க என்னை விரட்டி அடிச்சுட்டாங்க, இந்த இடத்துல அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட யோசிப்போம். நான் விசுவாசிக்கிறேன், தாவீதுடைய உள்ளம் இயேசுடைய அந்த வெற்றி, இயேசுடைய ஜீவனுள்ள, அவர் மரித்தாலும் உயர்த்திருக்கிற தெய்வம் என்பதை, ஜீவனுள்ளவர் என்பதை தன்னுடைய உறுதியத்திலே உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். தகுதிகளோ அந்தஸ்தோ கிரீடமோ வாழ்க்கை இருக்குதான தன்னுடைய பேரை உயர்த்திருக்கிறதோ அதுங்க எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை. ஆகவே தான் தனக்கு என்ன நடந்தாலும், தான் அழைக்கப்பட்டவனாக இருக்காவிட்டாலும், இந்த யுத்தம் பண்ணதுக்கு அழைக்கப்பட்டவன், இந்த ஊழியம் தனக்கு சொந்தம் இல்லாமல் என்று சொல்லி யோசித்தாலும் அதை செய்யத்தக்கதாக உள்ளத்தில் ஒரு ஆர்வம், கர்த்தருடைய எண்ணம், கர்த்தருடைய சிந்தனை அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வழியில் எங்களை நாங்கள் தாழ்த்துவோம், ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. இந்த காலை வழியில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சிந்தனைகள், இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு என்னை தருகிறேன் அப்பா சுவாமி, என் உள்ளத்தை நான் தருகிறேன் ஆண்டவரே. சில நேரம் வாழ்க்கையில் நீங்கள் குழப்பத்தோடு, வாழ்க்கையில் மனம் நிம்மதி இல்லாமல் இந்த இடத்துல நிம்மதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க.
உங்களுக்கு இருக்குதான அகந்தைகள், உங்களுக்கு இருக்குதான பொறாமைகள், எரிச்சல்கள், கசப்புகள், உங்களுக்கு நீங்க சித்தம் போட்டு இருக்கிறது இப்படித்தான் நான் செய்யணும்னு சொல்லி சவுலை போல இல்லாமல் தாவீதை போல ஆக பாருங்கள். சவுளுடைய வாழ்க்கை இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் செய்யணும், அவனுடைய மனசுல அவனுடைய சிந்தனை அவன் நடந்தான். இல்ல, இந்த மனசு உடையப்பட வேண்டும். உங்களுக்கு இந்த காலைகள் தாவீது ராஜா போல அந்த மனசுக்கு வேணும் எங்களுக்கு. கர்த்தருடைய ராஜ்யத்துல எதுவும் நாம் மகிமையா செய்யத்தக்கதாக ஆண்டவர் எங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது முழு இதயத்தோடு யாவருமாக ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்களாக ஆண்டவரோட பேசி நீங்க உத்தரவாதம் பண்ணுங்க. உங்களுடைய உடன்படிக்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே. ஆமென். உயர்வடி உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயர்வடி உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சித்தமல்ல உம் சித்தநாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தநாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உற்சவிக்கா என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் போ. உற்சவிக்கா என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை,
ஹalleluya ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ஹalleluya ஹalleluya ஓ நன்றி பிதாவே ஹalleluya பிதாவே இந்த காலை வேளையிலும் பாதமண்டல வருகிறோம் ஆண்டவரே சுவாமி நீர் எங்களோடு இருந்து கிரியை செய்ததுக்காக நன்றி சுவாமி எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களை மாற்றி சுவாமி அற்புதமாக உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே தாவீதுடைய உள்ளம் சுவாமி போல் சுவாமி எங்களை உருவாக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்துகிறோம் உம்முடைய கரங்களுக்கு சுவாமி நாங்கள் பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலைமையில் இருந்தாலும் கூட உமக்கு ஒரு சித்தம் உண்டு என்பதை நாங்கள் நினைவு கூறி சுவாமி நீங்கள் தாவீதை அனுப்புனது போல ஒரு ஊழியக்காரனை சுவாமி இதுக்காக அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஊழியக்காரங்களை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சபைக்கு ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரங்களை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நன்பின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சுவாமி நீங்கள் இந்த வார்த்தை கூட பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா நன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக ஆமேன்.